ஹலோ கைஸ். இந்த திருப்பதியிலலாம் திருப்பதி அப்புறம் இந்த பெரிய பெரிய கோயிலெல்லாம் விஐபி தரிசனம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த லியோனால் மெஸ்ஸிக்கும் ஒரு விஐபி தரிசனத்தை கொடுத்து கொல்கத்தாலேருந்து அவரை வேக வேகமாக ஓட விட்டு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் ஸ்டேடியம் அடித்து நுறக்கி ஏன் ஐயோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்த வேர்ல்டு லெவலில் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பீப்புள், அதுவும் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவர் வந்தால் கண்டிப்பாக கூட்டம் வரும், ஆடியன்ஸ் வருவாங்க, ஓகேவா? ஆனால் அந்த விஐபி கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களே, உண்மையிலே கொல்கத்தாவில் என்ன நடந்தது? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ கைஸ், நான் விக்னேஷ் கௌதம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போது 2 நாளைக்கு முன்னாடி 13th December 2025 அன்னைக்கு கொல்கத்தாவில் இருக்கிற சால்ட் லேக் ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியமில் ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, லியோனால் மெஸ்ஸி, நான் அவ்வளோவா ஆக்சுவலாக ஃபுட்பால் அவ்வளோவா பார்க்குறதில்ல, எனக்கு அவ்வளோ ஒரு அந்த ஃபுட்பால் பற்றி தெரியாது. பட் பெரிய பிளேயர்ஸ் பற்றி எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ரொனால்டோ அந்த மாதிரி. லியோனால் மெஸ்ஸி வந்துட்டு ஆக்சுவலாக இந்தியா வராரு அப்படின்னோடனே அவருக்குன்னு சொல்லி ஃபேன் பேஸ் இருப்பாங்கல்ல, அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவர் பார்க்குறதுக்காக. ஆக்சுவலாக ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஹைதராபாத்து, மும்பை, டெல்லி, கொல்கத்தா. இன்றைக்கி ஆக்சுவலாக டெல்லியில் ஈவெண்ட் போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன், சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது ஹைதராபாத்தில் ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஸ்டேடியமில் ஈவெண்ட் வந்து நடந்தது. ஸோ அங்கே வந்து எந்த இஷ்யூவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் சிம்பிளாக சொல்கிறேன், படத்தோட ட்ரெய்லர் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம், நல்லா அது பிரம்மாண்டமாக நம்ம பார்த்துட்டு தேட்டரில் போய் அது மொக்கையாக இருந்துச்சுன்னா எப்போ இருக்கும்? ஸோ அதே சேம் இஷ்யூ தான் இங்கே நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் ஈவெண்ட் வந்து நடக்குது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லியோனால் மெஸ்ஸி வந்துட்டு அந்த ஸ்டேடியமில் உள்ளே போயிட்டு நிறையா விஐபிஸு, செலிப்ரிட்டிஸ், ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. ப்ளஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸு, ஃபுட்பால் அதாவது வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக நடந்தது. ராகுல் காந்தி வந்து ஃபைனலாக அவர் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து முடிச்சு வச்சுருப்பார். ப்ளஸ் வந்து தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் நினைக்கிறேன், அவர் வந்து லியோனால் மெஸ்ஸி கூட வந்து கேம் விளாண்டுருப்பார். ஸோ அந்த ஈவெண்ட்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக நடந்தது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட்டு வந்து அவர் கொல்கத்தாவுக்கு வராரு அப்படின்னோடனே அங்கே கொல்கத்தாவில் தான் பயங்கரமான இஷ்யூ நடந்தது. உண்மையிலே என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படின்னா, லியோனால் மெஸ்ஸி வந்து கொல்கத்தாவில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. அங்கேருந்தே ஆக்சுவலாக அந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வீடியோலாம் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். ஏர்போர்ட்டில் வந்து அவர் இறங்கினோடனே ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ், க்ரௌடு கூட்டம் அவரை சேர்ந்துருது. அவர் அப்படியே ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு அது என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபுட்பால் பிளேயராக நிறைய ஃபேன்ஸை பார்த்து பழகியிருந்தாலும் சடனாக அது பண்ணும்போது அவர் கரெக்டான அந்த ஒரு சேஃப்டியோ என்ன சொல்கிறது, அவருக்கான ஒரு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸோ இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது அங்கேயே அவர் கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கொல்கத்தாவில் சால்ட் லேக் ஸ்டேடியமில் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து நடக்குது. ஆக்சுவலாக கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் 1:30 PM நினைக்கிறேன். எல்லா ஆடியன்ஸுமே என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னா, அவர் வருவார், நம்ம கூடலாம் விளையாடுவார், ஸோ நம்ம கூடலாம் அவர் கூட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், ஸோ பயங்கரமான ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு ஒரு ஃபுல்ஃபில்லோடு வந்து ஸ்டேடியமில் உட்காந்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே டிக்கெட் ப்ரைஸும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4,000லேருந்து 25,000 வரைக்கும் ரேஞ்சில் வந்து டிக்கெட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000, 50,000, 60,000 பீப்புள்ஸ் வரைக்குமே ஸ்டேடியமுக்கு வந்து வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ லியோனால் மெஸ்ஸி வந்து காரில் வந்து அங்கே ஸ்டேடியமுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவர் ஸ்டேடியம்குள்ளே என்ட்ரியே வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு க்ரௌடு வந்துட்டு அவரை என்கேஜ் பண்ணிவிட்டு டோட்டலாக அவரை கவர் பண்ணிட்டாங்க. இது எப்படின்னா ரொம்ப உச்சக்கட்டமாக காமெடி லெவலில் போகுது. அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார், வேர்ல்டு லெவல் ஃபேமஸான ஒருத்தரை இப்படியே ட்ரீட் பண்ணுறது. அவரை கூப்பிட்டு வாங்க, ஒரு செல்ஃபி, இங்கே ஒரு செல்ஃபி, இங்கே ஒரு செல்ஃபி, இங்கே ஒரு செல்ஃபின்னு மாற்றி எடுத்துகிட்டே இருக்காங்க. ஏதோ அந்த ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு காமன் மேனை ட்ரீட் பண்ணுற மாதிரி ரொம்ப ட்ரீட் பண்ணோடனே அவர் அங்கேயே அப்படியே அவருக்கு வந்துட்டு அந்த ஆர்கனைஸ் பண்ண அந்த விதமில் அவருக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படியே அந்த ஸ்டார்ட் ஆன விதமே வந்துட்டு ஒரு சரியில்லாமல் போகுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவங்களுக்கும் அங்கே இருந்த வாட்டர் பாட்டில் ஆகட்டும், ஒரு ஸ்நாக், ஒரு மேகி ஆகட்டும், ஒரு மேகி வந்து 350 rupees,
ஒரு வாட்டர் பாட்டில் வந்து 250 300 ரேஞ்சில் இப்படி செல் பண்ணி ஆல்ரெடி ஆடியன்ஸை வர பயங்கர டென்ஷன் ஏற்றி அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. சரிங்களா, அவங்க ஆல்ரெடி டென்ஷன் இந்த ப்ரோக்ராம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலே. ப்ளஸ் வந்து லியோனல் மெஸ்ஸிக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த விஐபி க்ரௌடு அவங்க பண்ண இன்ட்ராக்ஷன், அவங்களுடைய விஐபிஸ்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டார் பார்க்குறது ஈஸியான விஷயமா இருக்கும். ஆனால் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அவரை எதுக்காக பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். ப்ளஸ் வந்து அவரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல. ஒரு வேர்ல்டு லெவல் பிளேயரை கூட்டிகிட்டு வந்துட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி, அவரை கூட்டத்தில் வச்சு நசுக்கி அவர் வந்துட்டு ஒரு லெவலில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் நடக்க வேண்டிய அந்த ப்ரோக்ராம், அவ்வளோ நேரம் நடக்க வேண்டிய ப்ரோக்ராமு ஒரு 10 to 15 மினிட்ஸில் அவர் வந்து கடுப்பாகி போயிட்டார். அவர் கிளம்பி போயிட்டார். போனவுடனே கொஞ்ச நேரம் வந்து எப்படி நீங்கள் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுவீங்க, அவர் திரும்ப ஸ்டேடியம்குள்ளே வரவே இல்லை, அவர் வெளியே போயிட்டார். அந்த டிக்கெட் எடுத்து வந்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா ஹைதராபாத்தில் நடந்த ப்ரோக்ராம் டோட்டலாக வேறு. அங்கே வந்துட்டு லியோனல் மெஸ்ஸியோடைய ப்ளே இருந்தது, அங்கே அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ப்ளஸ் செல்ஃபி எடுக்கிறது, அங்கே நடந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுமே என்ஜாயபுளாக இருந்தது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தானே ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அது எதுவுமே நடக்கலைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே என்னாச்சுன்னா சேரெல்லாம் எடுத்து போட்டு அடித்து உடச்சி நொறுக்கி பயங்கரமான இஷ்யூ வந்து அங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, இப்போது இந்தியாவுக்கு வந்து மெஸ்ஸி வந்திருக்காருன்றது வேர்ல்டு லெவலான நியூஸ். எல்லா வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே இது வந்து ஒரு நியூஸாக இருக்கும். சரிங்களா, ஸோ கொல்கத்தாவில் நடந்த இஷ்யூவுமே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைடில் இருந்துட்டு அவங்க கவர்மெண்ட் சைடில் ஆர்கனைஸ் பண்ணல. ஆக்சுவலாக ஆர்டிகல்ஸ்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட் கம்பெனி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண எங்கள் மேலே மிஸ்டேக் அப்படின்றத அவங்க அக்ரி பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுக்கான பேமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்ன தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அவர் வந்திருந்தாலும் அவருக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸ் கொடுக்கணும். இதில் முக்கியமாக இஷ்யூ என்னென்னா, அங்கே வந்து ஆடியன்ஸ்னால இந்த ப்ராப்ளம் வரலை, அங்கே வந்த செலிப்ரிட்டிஸ்னால. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய பர்சனலான விஷயங்கள் ப்ளஸ் என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஃபேண்டசிக்காக அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்காக அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள்னால தான் அவர் கடுப்பாகி வெளியே போயிட்டார். ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிருச்சு. கடைசியில் ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து வேர்ல்டு லெவலில் எல்லோரும் பார்க்கப்படுறோம் அப்படின்றப்போ வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆக்சுவலாக இது ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக நடந்த விஷயம் வந்து இதுதான். லியோனல் மெஸ்ஸி வந்து கொல்கத்தாவில் வந்து அங்கே வந்துட்டு ஆடியன்ஸ் மீட் பண்ண முடியாமல், அந்த க்ரௌடில் சரியான மேனேஜ்மெண்ட் இல்லாமல் டென்ஷன் ஆகி கிளம்பிட்டாரு. ஆடியன்ஸ் எல்லாம் பொருளை போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நடந்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. பாய், தேங்க்யூ.